திருநெல்வேலியில பலசர கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி அவர்கள் தான் மணி அண்ணாச்சி. ஒரு மெயினான இடத்துல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல பலசர கடை நடத்திட்டு இருக்காரு. அதன் மூலம் நல்ல லாபமும் வந்துட்டு இருக்கு. அந்த பலசர கடை மணி அண்ணாச்சிக்கு ஒரு போன் கால் வருது. வணக்கம் அண்ணாச்சி, நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். இந்த மாதிரி இந்த நபர் தான் உங்க போன் நம்பர் கொடுத்தாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. இப்போ இந்த ஜிஎஸ்டி பில் எல்லாம் அதிகமா போட்டானுவோ பாத்தீங்களா, எதை தொட்டாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கு அண்ணாச்சி. நமக்கு 2-3 வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா பணம் வந்ததுன்னா நம்ம நிறைய வரி கட்ட வேண்டியது இருக்கு அண்ணாச்சி. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்தது, அதுக்கப்புறம் அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வரி கம்மியா கட்டுற மாதிரி வரும் அண்ணாச்சி. அதனால உங்க அக்கௌண்ட்டுக்கு அப்பப்போ என்னோட கிளைண்ட் வந்து ஒரு 20,000-30,000 அனுப்பிடுவாங்க. நீங்க அதை திரும்ப என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டாக்ஸ் கம்மியாகும் அண்ணாச்சி. நீங்க அனுப்பும்போது 1% கமிஷன் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. உதாரணத்துக்கு இப்போ என் கிளைண்ட் உங்களுக்கு 20,000 அனுப்புனாரு அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஒரு 200 எடுத்துட்டு வெறும் 19,800 அனுப்புனா போதும் அண்ணாச்சி. அதே என் கிளைண்ட் உங்களுக்கு ஒரு 50,000 அனுப்புனாரு அப்படின்னா அதுல 1% 500 நீங்க எடுத்துக்கோங்க. 49,500 மட்டும் எனக்கு அனுப்புனா போதும் அண்ணாச்சி. உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்போது திரும்ப அதை என் நம்பருக்கு யூபிஐல மாத்தி விட்டுறணும். அவ்வளவுதான் அண்ணாச்சி. நம்பிக்கையான ஆட்கள்லாம் வேணும்ன்றனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். பண விஷயம் இல்லைங்களா, யோசிச்சு சொல்லுங்க அண்ணாச்சி அப்படின்றாரு. மணி அண்ணாச்சி யோசிக்கிறாரு. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லையே, நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், அந்த பணத்தை நம்ம இன்னொரு நம்பருக்கு மாத்தி விட போறோம், பரவாயில்லையே, இதுக்கு 1% லாபமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரின்னு சொல்றாரு. அடிக்கடி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. சில சமயங்கள்ல 30,000 வரும், சில சமயங்கள்ல 40,000 வரும். அதுல இருந்து 1% கமிஷன் மட்டும் எடுத்துட்டு மீதிய அவங்க சொல்ற நம்பருக்கு போட்டு விட்டுருவாரு அண்ணாச்சி. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சில மாதங்கள் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதன் மூலம் மாசம் ஒரு 3,000 ரூபாய்க்கு மேல கமிஷனாவே அண்ணாச்சிக்கு வந்துட்டு இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு, அண்ணாச்சி இந்த மாதிரி ஒரு 90,000 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குமே, கிளைண்ட் போட்டு விட்டேன்னு சொன்னாரு, என்னாச்சு? அதை நீங்க இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவே இல்லையே, கொஞ்சம் பார்த்து அனுப்பி விடுறீங்களா அண்ணாச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லையேப்பா, என் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் எந்த பணமுமே வரலையே, வந்த உடனே அனுப்பிச்சிடுவேனே அப்படின்னு அண்ணாச்சி சொல்லியிருக்காரு. சரி, நான் பணம் அனுப்புறேன் என் கிளைண்ட் கிட்ட, என்னன்னு விசாரிக்கிறேன் அண்ணாச்சி அப்படின்னு விசாரிச்சுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாச்சிக்கு போன் வருது. அண்ணாச்சி, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விட்டானா, அது ஏதோ ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கான், ஜிபே காரன் பணமும் எடுத்துட்டானா, அதனால இப்ப டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியல அண்ணாச்சி. எனக்கு வேற பணம் இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. வழக்கமா நீங்க 1% தானே கமிஷன் எடுப்பீங்க, இந்த தடவை ஒரு 5% எடுத்துக்கோங்க அண்ணாச்சி. 90,000 ரூபாய் எனக்கு அர்ஜென்ட். 90,000 ரூபாயில 5%னா ஒரு 4,500 ரூபா, ரவுண்டா ஒரு 5,000 ரூபா கூட எடுத்துக்கோங்க. அவன் உங்களுக்கு 90,000 ரூபா அனுப்பிச்சிருக்கான், நீங்க எனக்கு 85,000 மட்டும் அனுப்புங்க. நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு 90,000 கிரெடிட் ஆயிடும். நீங்க வந்துட்டு எனக்கு 85,000 மட்டும் அனுப்புங்க, 5,000 ரூபா உங்களுக்கு கமிஷன் அண்ணாச்சி அப்படின்னு அந்த இவர் சொல்லியிருக்காரு. உடனே அண்ணாச்சி யோசிக்கிறாரு, பரவாயில்லையே நமக்கு 5,000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த பணம் 85,000 ரூபாய போட்டு விட்டாரு. 2 நாளா அண்ணாச்சி நம்ம பணம் 90,000 ரூபாய் திரும்ப வந்துருமா அப்படின்னு பதட்டத்தோடய இருந்தாரு. ஆனால் அண்ணாச்சி எதிர்பார்த்த மாதிரியே 90,000 ரூபாய் பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. சொன்ன மாதிரியே திருப்பி அனுப்பிட்டானே, மானஸ்தையா, இவனை போய் சந்தேகப்பட்டமே அப்படின்னு அண்ணாச்சி அவங்கள முழுசா நம்ப ஆரம்பிச்சாரு. இப்போ அதே மாதிரி அண்ணாச்சி அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் வந்திருக்கும் அண்ணாச்சி, அதை போட்டு விடுறீங்களா அப்படின்னு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அந்த நபர் போன் பண்ணாரு. இல்லையேப்பா, என் அக்கௌண்ட்டுக்கு பணமே வரலையே அப்படின்னு அண்ணாச்சி சொல்றாரு. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது, அண்ணாச்சி இந்த தடவை யூபிஐல அனுப்பலையா, ஏதோ செக்காக உங்க பேர்ல போட்டிருக்காங்களாம், உங்க பேர்ல செக் இன்னும் கிளியர் ஆகல, பேங்க் சைட்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு அண்ணாச்சி. உங்க அக்கௌண்ட் இன்னைக்கு பணம் வந்துடும் இல்லை நாளைக்கு வந்துடும் அண்ணாச்சி. அதனால எனக்கு கொஞ்சம் பணம் அதிகம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஒரு 1,50,000 ரூபா செக் நாளைக்கு கிளியர் ஆகும். நீங்க 10,000 ரூபா கமிஷன் எடுத்துக்கோங்க, எனக்கு வெறும் 1,40,000 ரூபா கொடுத்தா போதும் அண்ணாச்சி. நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு 1.5 லட்சம் கிரெடிட் ஆயிரும். என்னன்னாச்சு, ஒரு 1,40,000 மட்டும் போட்டு விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்பிக்கையான ஆள் தானே, இவ்வளவு நாள் கரெக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சியும் 1,40,000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருக்காரு. ஆனால் 2-3 நாள் ஆகியும் அண்ணாச்சி அக்கௌண்ட்டுக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய் பணம் வரல. என்னன்னு கேட்டபோது, அண்ணாச்சி செக் இன்னும் கிளியர் ஆகல அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சிருக்காங்க. அப்புறம் அண்ணாச்சி அவன் ஏதோ போலி செக்கை கொடுத்து ஏமாத்திட்டான் அண்ணாச்சி, அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அண்ணாச்சி, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இன்னொரு 1 லட்ச ரூபாய் போட்டு விடுங்க, அப்பதான் உங்க 1.5 லட்சத்தை பிடிக்க முடியும் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கிட்ட மறுபடியும் 1 லட்சம் கேட்டிருக்காங்க. அண்ணாச்சியும் அனுப்பியிருக்காரு.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தடிச்சு அண்ணாச்சி கிட்ட 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அண்ணாச்சி சுதாரிச்சிருக்காரு. ஆகா, இதுக்கு மேலே இவங்கள விடக்கூடாது, இவங்க ஏதோ ஃப்ராடு பையக அப்படின்னு லைட்டாக ஒரு பொறி தட்டியிருக்கு. ஆனாலும் இந்த பிரச்சனையை போலீஸுக்கும் கொண்டு போக முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஏன்னா போலீஸ் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி தெரியாத அக்கௌண்ட்டுகளுக்கெல்லாம் அடிக்கடி பணம் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அண்ணாச்சி அமைதியாகவே இருந்தார், யார்கிட்டையும் சொல்லலை. அண்ணாச்சி இழந்த பணம் இழந்தது தான். இதே மாதிரி நிறைய பேர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், அதை நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ மூலமாக மாற்றி விடணும் அவ்வளோதான் அப்படின்னு யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க. இதில் இன்னொரு முக்கியமான மோசடி வேற இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க 2-3 தடவை கரெக்டாக பணம் அனுப்புவாங்க, நீங்களும் அந்த பணத்தை வேற ஒரு யூபிஐ நம்பருக்கு அனுப்பிச்சிடுவீங்க. 3வது தடவை 4வது தடவை பணமே அனுப்பாமல் நாங்கள் பணம் அனுப்பிட்டோம் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொன்னாலும், இல்லையே நாங்கள் பணம் அனுப்பிட்டோமே கிரெடிட் ஆயிடுச்சு, நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க, உங்கள் அக்கௌண்ட்டோட ஓல்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை கடைசி 10 டிரான்சாக்ஷனை எங்களுக்கு காட்டுங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை அவங்களுக்கு காமிக்க வேண்டி வரும். ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் சேர்க்கும். யோசிச்சு பாருங்க. நேர்மையான வழியில் மட்டுமே எப்போதுமே பணம் சேர்க்க வேண்டும். குறுக்கு வழியில் நம்ம போனோம் அப்படின்னா அதன் மூலமாக பெரிய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும். யார்கிட்டையும் நம்ம பணம் இழந்ததை சொல்லவும் முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டிய நிலை வரும். அதனால் எப்போதும் நேர்மையாக இருங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணாதீங்க.